9th maths exercise 6.1 9th sum தான் பார்க்க போறோம் 9th sum உடைய first question பாருங்க first subdivision if அப்படினு சொல்லிட்டு given p வேல்யூவும் q ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta is equal to q அப்படினு கொடுத்திருக்காங்க to prove எதை prove பண்ண சொல்றாங்க அப்படினா q into p square minus 1 is equal to 2p அப்படின்றத நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க given கொடுத்திருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் p ஓட வேல்யூ நம்ம எல்லாத்தையும் sin cos ஆவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு sin cosல தான் இருக்கு p ஓட வேல்யூ அத அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் secant theta cosecant theta-வை நம்ம sin க்கு சேஞ்ச் பண்ணனும் ஓகேவா நம்ம secant theta ஓட வேல்யூ தெரியும் 1 by cos theta plus cosecant theta ஓட வேல்யூ 1 by sin theta ன்னு வெச்சுப்போம் is equal to q சரிங்களா அப்போ இரண்டுத்தையும் நம்ம cross multiplication பண்றோம் அப்போ cross multiplication பண்ணும்போது sin theta plus cos theta divided by cos theta into sin theta is equal to q அப்படினு கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம p ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் q ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இத வச்சிட்டு நம்ம இந்த to proveல இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா சப்ஸ்டிட்யூட் பண்ணி LHS வச்சு RHS கண்டுபிடிக்க வேண்டியதா ஓகேவா ஃபர்ஸ்ட் LHS என்ன கொடுத்திருக்காங்க q into p square minus 1 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா இப்போ q ஓடைய வேல்யூ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சாரி pq ஓட வேல்யூ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் q ஓட வேல்யூ என்ன இருக்கு sin theta plus cos theta divided by cos theta into sin theta அப்படினு கொடுத்திருக்காங்க into bracket open பண்ணி p square p வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம் அப்போ sin square theta சாரி இங்க வந்துட்டு p வந்துட்டு ஃபுல்லாவே ஸ்கொயர் அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்ப நம்ம இத ஹோல் ஸ்கொயர்ல வச்சுக்கிறோம் சரிங்களா ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் -1 அப்படினு வெச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இது வந்துட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கா சோ அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம இதல ப்ரூவ் பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா இது பேலன்ஸ் இருக்குறத அப்படியே வெச்சுக்கிறோம் sin theta plus cos theta divided by cos theta into sin theta இது அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா a square plus b square plus 2ab அப்ப a square பண்ணா நம்ம sin square theta plus b square வந்துட்டு cos square theta plus 2 into ab அப்படினா 2 into sin theta into cos theta -1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் சரிங்களா இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா sin square theta plus cos square theta உடைய ஐடென்டிட்டி என்ன 1 சோ அதனுடைய வேல்யூ 1 அப்படினு கொடுத்தோம்னா பேலன்ஸ் இருக்குறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதோட வேல்யூ 1 அப்படினு கொடுத்தோம்னா இங்க +1 உம் -1 உம் இங்க நமக்கு கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இருக்குது இங்க 2 sin theta and cos theta மட்டும் தான் இருக்கு சரிங்களா அத அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு இப்ப பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க denominator numerator வந்துட்டு ரெண்டுமே ப்ராடக்ட்ல ஈக்குவலா இருக்கு அப்ப sin theta cos theta வந்துட்டு கேன்சல் ஆயிடும் இப்போ பேலன்ஸ் நமக்கு 2 into sin theta into cos theta சாரி sin theta plus cos theta அப்படினா இருக்கு நம்ம ஏற்கனவே வந்துட்டு sin theta plus cos theta வந்து givenல p அப்படினு கொடுத்திருந்தாங்க இல்லையா அப்போ இதுக்கு பதிலா நம்ம p அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்ப 2p ஓட வேல்யூ என்ன RHS கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இப்போ இத வச்சு நம்ம LHS வச்சு நம்ம RHS கண்டுபிடிச்சதால LHS equal to RHS hence proved next second subdivision பாருங்க if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta இது வந்துட்டு given கொடுத்திருக்காங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படினா cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta is equal to 4 அப்படினு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு இத வச்சிட்டு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா given வச்சிட்டு நம்ம prove that solve பண்ண போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிக்கோங்க sin 1 plus sin square theta is equal to cos square theta அப்படினு வெச்சுக்கோங்க இப்போ நமக்கு sin square theta உடைய ஐடென்டிட்டி என்ன 1 minus cos square theta சோ அத இதுக்கு பதிலா sin square theta க்கு பதிலா நம்ம 1 minus cos square theta வை சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இப்போ இங்க இருக்கிற 1 and 1 plus 1 வந்து நமக்கு 2 அப்படினு ஆயிடும் அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டையும் ஆட் பண்றோம் இப்போ sin theta into 2 minus cos square theta is equal to cos square theta அப்படினு கிடைக்கும் இப்போ நம்ம left hand side right hand side ரெண்டுத்தையுமே வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்கொயர் பண்ண போறோம் சோ எடுத்து எழுதிக்கோங்க ஸ்கொயரிங் on both side அப்படினு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஸ்கொயர் பண்ணா நமக்கு sin square theta into 2 minus cos square theta whole square is equal to
காஸ் ஸ்கொயர் ஏற்கனவே இருக்குது. ஸோ இது கூட நம்ம மறுபடியும் இன்னொரு 2 வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 2 4 அப்படின்னு ஆகிடும். அப்போ காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a - b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சைன் தீட்டா இன்டூ ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துட்டு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு காஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏபியா, ஏவோட வேல்யூ 2 இன்ட்டு பியோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. நான் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நம்ம ஏன் இங்கே இதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரூவ் தட்டில் எல்லாமே வந்துட்டு காஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே காஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதனால் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம காஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு 4 அப்படின்னு மாற்றிக்கோங்க. -4 × காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்துட்டு ப்ராடக்ட்டில் தானே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு இது உள்ளார எல்லாத்துக்கும் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 வந்துட்டு உள்ளார எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 4 மல்டிப்ளை பண்ணால் 4 தான் கிடைக்கும். மறுபடியும் 1 × காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னா அதே வேல்யூ தான் கிடைக்கும். காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 1 × 4 × காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். -4 × காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ 1 வந்துட்டு இது 3 வேல்யூ கூடயும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா × 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்ட்டு -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இது வந்துட்டு இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸாக மாறும். அப்போ காஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் தான் பண்ணுவோம். இப்போ மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் இங்கே வந்துட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். இன்ட்டு 4 இன்ட்டு இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ காஸ் பவரில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 2 + 2 4 அப்படின்னு ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா -1. இங்கே மைனஸ் வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற காஸ் பவர் 4 தீட்டாவை நான் ஈக்குவல்ட்டுக்குள்ளார கொண்டு வந்துக்கிறேன். அப்போ இது ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் வந்துச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போது காமனான சேம் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எடுத்து எழுதிக்கிறோம். இந்த 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், பவரில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சேமாக எடுத்து எழுதிக்குவோமா? இங்கே வந்துட்டு காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா. இது மூணுத்துக்குமே வந்துட்டு பவர் சேமாக தான் இருக்குது. ஆமாம் தானே? இங்கேயும் பவர் 4 தான் இருக்குது, இங்கேயும் பவர் 4 தான் இருக்குது, இங்கேயும் பவர் 4 தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் சைன் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுவோம். இங்கே ஒரே ஒரு காஸ் பவர் 4 இருக்குது, இங்கே 4 காஸ் பவர் 4 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 + 4 5 அப்படின்னு கிடைக்கும். 5 காஸ் பவர் 4 தீட்டா. இந்த மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது, இது மட்டும் மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்படியே பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த காஸ் பவர் 4 தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது? இங்கே வந்துட்டு பவர் 2 ஸ்கொயர் இருக்கா? இது ரெண்டுமே வந்துட்டு சேம் பவர்ஸில் இருக்குது. அதனால இங்கே மைனஸ் அண்ட் மைனஸ் -8 -4 வந்துட்டு -8 மாறிடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே சேர்த்து ஒரே மாதிரி ப்ளஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா -8 காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக சேஞ்ச் ஆகிடும். இன்ட்டு பேலன்ஸ் எது தான் இருக்குது? இன்னும் இங்கே மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா மட்டும்தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு
0 அப்படின்னு மாற்றிக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு டு ப்ரூவ்ல இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு தானே இருந்துச்சு வேல்யூ. அதனால் 4 மட்டும் நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் இந்த +4 இருக்கிறது -4 மாறிடும். நமக்கு +4 தான் வேணும். அதனால் இந்த 4 அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் சைட் கொண்டு போகும்போது சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் 5 cos power 4 θ மைனஸ் cos power 4 θ இருக்கா. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 4 cos power 4 θ அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு 5க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போது 4ல் 1 போச்சுன்னா நமக்கு 5ல் 1 போச்சுன்னா நமக்கு 4 அப்படின்னு இருக்கும். அப்போ 4 cos power 4 θ அப்படின்னு இருக்குமா. அப்போது இது எல்லாத்தையும் நான் ஆப்போசிட் சைட் கொண்டு போனால் ஃபஸ்ட்டு பெரிய பவரில் இருக்கிறத எடுத்து போகலாம். cos 6 θ cos power 6 θ மைனஸ் நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு 4 இருக்கா. இப்போ 4 இதை தான் வரும். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னா ஆப்போசிட் சைடு வரும்போது இது மைனஸாக மாறிடும். அப்போ -4 power 4 θ. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற -8 cos square θ வந்துட்டு ஆப்போசிட் சைட் போச்சுன்னா ப்ளஸில் சேஞ்ச் ஆகிடும். அப்போ +8 cos square θ இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஃபைனலாக நம்ம எல்ஹெச்எஸ் வச்சுட்டு ஆர்ஹெச்எஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை வந்து நம்ம எதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? கிவனை வச்சே நம்ம டு ப்ரூவை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, ஓகேவா? ஃபைனலாக வந்துட்டு ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க.